ஃபெப்ரவரி போல், அதாவது இந்த வருடம் ஃபெப்ரவரி போல் அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் ஆகாததுனால அவங்களுக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால அதனால ஒரு வேளை தள்ளி போகுமா அப்படின்னு நினச்சி அவங்க விட்டுருக்காங்க மென்சஸ். பட் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே ஏதோ பாடியில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால நம்ம போய் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், டேட் தள்ளி போயிருக்கு, டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம போய் தாம்பரத்தில் இருக்க ஒரு மருத்துவமனையில் போய் செக் பண்ணும்போது தான் தெரிய வந்தது பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதாகவும், அதுக்கப்புறம் இவங்க ஃபோன்லேருந்து தினேஷ்க்கு கால் செய்யும்போது தினேஷ் கால் அட்டன் பண்ணல அப்படின்னும், அவங்களோட தங்கை ஃபோன்லேருந்து இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பும் போது கால் பண்ணி இந்த இடத்துல ரொம்ப கெட்ட வார்த்தைகளை பேசினதா சொல்லப்படுது. இந்த மாதிரி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னும் போது இருக்கே அதுக்கு யார் காரணமோ நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக அசிங்கமாக தன்னை திட்டினாரு அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே திரும்ப அடுத்த நாள் வந்து அவரை மீட் பண்ண போயிருக்காங்க, தினேஷை வந்து மீட் பண்ண போயிருக்காங்க. மீட் பண்ண போன இடத்துல வந்து தினேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை அபார்ஷன் பண்ணிடலாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பண்ண முடியாது, நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, அதெல்லாம் அபார்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடியாதோடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு திரும்ப கால் செஞ்சு பேசியிருக்காங்க. கால் செஞ்சு பேசும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் வீட்டு வாசலில் காலை வச்சுன்னா காலை வெட்டிடுவேன், ஓகே இது அபார்ஷன் பண்ணிவிடு, அபார்ஷன் பண்ணுறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நானே உனக்கு கொடுக்குறேன்